ஆனால் திரைப்பட உலகம் அவரை நன்றி கூர்ந்துதான் நேற்று இவ்வளவு பெரிய கூட்டம். பலவீனம் எங்க ஆரம்பிச்சுன்னா ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்த பிறகு. ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் சாணக்கியச்சி, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. கருணாநிதி கிட்ட விலையே இல்லை. கருணாநிதி பையாவுக்கு மாட்டார். திமுகவை எதிர்ப்பதற்காக தான் திமுக தொண்டை 9 மாவட்ட செயலர் உங்க பின்னாடி வந்தான். நீங்களே போய் திமுக சேர்ந்து அவன் என்ன பண்ணுவான், நான் முதல்ல இங்க இருந்திருப்பேன், நீ ஏன் கூட்டிட்டு போய் திருப்பி எங்களை கொண்டு விட்டேன்னு அவன் அங்கேயே இருந்துக்கிட்டான். திமுக ஊழல், அதிமுக ஊழல். சின்னசாமி அவங்க உட்காந்து குடிகார பையில உட்காடுறாங்க கட்டசாமி. அப்பதான் நாங்க துளைக்காம விட மாட்டோம், துளைச்சிரும். மெரினா கடற்கரை சுடுகாடு ஆகக்கூடாதுன்னு டிராபிக் ராமசாமி ஒரு வழக்கு போட்டிருந்தார், அது நிலுவையில் இருந்தது. ராமதாஸ் ஒரு வழக்கு போட்டிருந்தார், அது நிலுவையில் இருந்தது. டிராபிக் ராமசாமி கையெழுத்தை போட்டு வாபஸ் வாங்கிட்டாரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிராபிக் ராமசாமி கையெழுத்தே போடலைங்கிறாரு. எம்ஜிஆர் செத்தோடனே அதிமுக அழிஞ்சு போகல, ஜெயலலிதா இறந்தோடனே அதிமுக அழிஞ்சு போகல, அண்ணா இறந்தோடனே திமுக அழியல, கருணாநிதி இறந்தோடனே திமுக அழியல, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் விஜயகாந்த் மரணப்படுக்கைக்கு போகும்போது கட்சி மரணப்படுக்கைக்கு போச்சு. 6 கோடி பேர் 14%, 75 லட்சம் பேர். 75 வாக்கு விஜயகாந்துக்கா கிடைச்ச வாக்கு தான், தனி மனிதனுக்கா கிடைச்ச வாக்கு. விஜயகாந்த் ஒரு நேர்மையான மனிதன், திரைப்படத்தில் நடிப்பார தவிர நிஜ வாழ்க்கையில் நடிக்க மாட்டான். இவர்களுக்கு பயந்துதான் வடிவேலுக்கு யாருமே பட வாய்ப்பை கொடுக்கல, அதோடு முடிஞ்சு போச்சு. கமல் செய்யாத வேலையை, ரஜினி செய்யாத வேலையை மனிதாபிமானத்தோடு பல உதவிகள் செய்ததை அவருடைய மரணம் நிரூபித்து. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக திரைப்பட கலைஞர்கள் மக்கள் கூடிய கூட்டம் விஜயகாந்த். அவர் மருத்துவமனைக்கு போகும்போது அவர் கட்சி மருத்துவமனைக்கு போயிடுச்சு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் உச்சம் தொட்டு தான் அரசியல். அதே போலதான் விஜயகாந்த். திரைப்படத்திலையும் உண்மை பார்க்க முடியாது, திரைப்பட உலகத்திலையும் உண்மை பார்க்க முடியாது. அது ஒரு கனவு தொழிற்சாலை. திருமணத்திற்கு பின்பு விஜயகாந்த் காணாம போயிட்டார். திமுக காரன் அதிமுக காரங்கிட்ட இருந்து தாக்குதலை தடுப்பதற்கு அந்த விஜயகாந்த் கொடிதான். ரஜினி அரசியல் ஈடுபடக்கூடாது, விஜயகாந்த் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்ப ஜெயிக்கிறான். திமுக ஆட்சியில் பிரதான எதிர்கட்சி யாருன்னா விஜயகாந்த் தான். ஜெயலலிதா எங்க போய் படுத்துச்சு, கொடநாட்டில் போய் செட்டில் ஆயிடுச்சு அந்த அம்மா. இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆகணும்னா விஜயகாந்த் சேர்த்துக்கணும். விஜயகாந்த் என்ன சொல்றாரு, யாரோடு கூட்டணி கிடையாது, கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணி. விஜயகாந்த் எப்படி பார்க்கறான்னா, மக்கள் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு மாற்றா பார்க்கறாங்க. விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கணும்னு நினைச்சான் தொண்டம் பூரா. இவர் ஜெயலலிதாவை அமர வைக்கணும், உட்கார வைக்கணும்னு நினைச்சார். முடிஞ்சுதா? வி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் விருந்தினர் தமிழா ஆசிரியர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாடே துக்கத்தில் இருக்குது. மரணம் எல்லாருக்கும் ஒரு இயற்கையாக வர ஒரு நிகழ்வு. இந்த மரணம் சில பேருக்கு நம்ம ஒரு செய்தியாக பார்ப்போம், நம்ம உறவினர்கிட்ட, நம்ம தாய் தந்தையார்கிட்ட அது ஒரு உருக்கமாக பார்ப்போம், ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும். மனதுக்கு ரொம்ப வலிகள் தரக்கூடிய நிறைய மரணம். சில பேர் வழிபோக்காக பார்த்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு போவோம். ஆனால் சில பேருடைய மரணம் பேசும் பொருளாக இருக்கும், அவங்களோட நிகழ்வை மறக்க முடியாததாக இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு மரணம் நேற்று பார்த்தோம், இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. விஜயகாந்த் என்ற ஒரு பெரிய ஆளுமை, சினிமா துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி ஒரு ஆளுமையாக வளர்ந்து இன்றைக்கி மக்களிடையே ஒரு இந்தியா முழுவதும் அவரோட மரணம் தாங்க முடியாத துயரத்தில் மக்கள் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்தை பொறுத்தவரை ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி. நடிகர் இது அவர் உச்சம் தொட்ட நடிகர், நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார். ரஜினி கமல் காலத்தில், அதாவது எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு கமல் ரஜினி, அதுதான் நீங்கள் 2 பேரும் தான். அந்த கமல் செய்யாத வேலையை, ரஜினி செய்யாத வேலையை நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருந்து திரைப்பட கலைஞர்களுக்கு மனிதாபிமானத்தோடு பல உதவிகள் செய்ததை அவருடைய மரணம் நிரூபிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக திரைப்பட கலைஞர்கள் மக்கள் கூடிய கூட்டம் விஜயகாந்த் தான். அரசியலில் பெருசாக அவர் மருத்துவமனைக்கு போகும்போது அவர் கட்சி மருத்துவமனைக்கு போயிடுச்சு. ஆனால்
திரைப்பட உலகம் அவரை நன்றி கூர்ந்து தான் நேற்று இவ்வளவு பெரிய கூட்டம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் உச்சம் தொட்டு தான் அரசியலுக்கு வர்றார். அதே போல் தான் விஜயகாந்தை பொறுத்தவரை ஒரு திரைப்பட நடிகன் என்று பார்த்தால் டாம்பீகம், ஆடம்பரம், படோபகம், செயற்கை, அதான் சினிமாவில் நடிப்பு தான். அதில் உண்மையே இருக்காது, எல்லாமே போலியாக இருக்கும், எல்லாமே செயற்கையாக இருக்கும். அங்கே உண்மைகளை பார்க்கவே முடியாது. திரைப்படத்திலையும் உண்மை பார்க்க முடியாது, திரைப்பட உலகத்திலையும் உண்மை பார்க்க முடியாது. அது ஒரு கனவு தொழிற்சாலை. அது நீங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்தில் அவர் தான் நாடக உலகின் பிதாமகன். அனாதையாக நீங்கள் பாண்டிச்சேரி கருவடிக்குப்பை சுடுகாட்டில் அவருடைய சமாதி இருக்குது. நான் தற்செயலில் ஒரு நண்பருடைய மனைவி இறந்துட்டாங்க. அப்போ நான் அங்கே பாண்டிச்சேரி கருவடிக்குப்பை சுடுகாட்டுக்கு போகும்போது அந்த காவலாளி சொன்னான், இங்கே தாங்க அந்த நாடக உலகத்தின் பிதாமகன் சங்கரதாஸ் சுவாமிகள் அரங்கம்னு மெட்ராஸ் நடிகர் சங்கம் வச்சுருக்கீங்களா, அவர் உள்ளே தான் படுத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி ரஜினியாகட்டும், கமலாகட்டும், பெரிய பெரிய ஜாம்பவான்களாகட்டும், நீங்கள் அந்த கலைஞர்களை சக கலைஞராக கூட மதிப்பதில்லை. ஏன்னா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏழை எளிய அந்த திரைப்பட தொழிலாளிக்கான மருத்துவமனையே கிடையாது. அவன் எங்கே போகணும்? ஒன்று ஜிஹெச் போகணும், இல்லைன்னா அங்கே பணம் கொடுத்தா மருத்துவமனைக்கு போகணும். இலவச பள்ளிக்கூடம் கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ பள்ளிக்கூடம் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் இருக்கிற போது அந்த கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலை பதிப்பக செம்மல் பள்ளிக்கூடம்னு நல்ல ஆசிரியர்களை போட்டு, ஏன்னா அங்கே ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சிங்கிள் மதர் சைல்டு நிறைய இருப்பாங்க. அப்பா இருக்க மாட்டான், அம்மா மட்டும் இருக்கும், அந்த குழந்தையை வளர்த்துவாங்க. அப்போ அந்த குழந்தைகள் சமூகத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னு எம்ஜிஆர் ரொம்ப கவலைப்பட்டு அந்த சிங்கிள் மதர் அந்த கோடம்பாக்கம் முழுக்க திரைப்பட நகரம் தான் அது. இப்போ அது அப்படி நகர்ந்து சாலிக்கிராமம், வளசரவாக்கம், ஒரு விருவம்பாக்கம் வரைக்கும் போயிடுச்சு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கோடம்பாக்கம் தான் சினிமானாலே, கோலிவுட்னாலே கோடம்பாக்கம் தான். அப்போது இந்த மனிதாபிமான செயலை எம்ஜிஆர் தான் பண்ணார். எம்ஜிஆருக்கு பின்னாடி அது செய்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த தேவைகளை உணர்ந்தவர் விஜயகாந்த். கருப்பு எம்ஜிஆர். அந்த பட்டம் அவருக்கு சரியான பட்டம் தான். ஏன்னா எம்ஜிஆருடைய பார்வை எப்பவுமே ஒரு சமூக சிந்தனையோடு தான் இருக்கும். திரைப்படம் லட்சக்கணக்காக வருது, மேக்கப்பு, அரிதாரம், பெண்கள், காரு, வண்டி, வாகனம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், செயற்கையாக இருக்கும், அங்கே ஆடம்பரமாக இருக்கும். இதே சினிமா. ஆனால் அதுலேயும் ஒரு எளிமையான மனிதனாக நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்டையும் என்எஸ் கிருஷ்ணகிட்ட தான் கற்றுக்கிட்டார் அந்த வள்ளல் குணத்தை. அப்போது எம்ஜிஆருக்கு ரோல் மாடல் 2 பேர் தான். அதே போல் எம்ஜிஆரிடம் இருந்து விஜயகாந்த் கற்றுக்கொண்டாரா, இல்லை விஜயகாந்த் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த வள்ளல் குணத்தை கற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. ஆக அவர் அதை தன்னுடைய திருமணம் வரை அதை செஞ்சார். திருமணத்திற்கு பின்பு விஜயகாந்த் காணாமல் போயிட்டார். நீங்கள் திருமணம் நடக்கிற வரை அவருக்கு எந்த சொத்தும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. நீங்கள் அவரோட வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக துவங்கினார். விஜயகாந்த் என்ற பெயரே திரையுலகத்துக்கு முன்னாடி தான் அந்த பெயர் மாற்றம். விஜயராஜ் என்ற பெயர் விஜயகாந்த் தான் மாற்றப்பட்டது. எப்படி இவரே மாற்றிட்டாரா, யாராவது அவர் இல்லை, சினிமாவுக்கு ராவுத் பேர் வேணும். விஜயராஜ் தான் விஜயகாந்த் ஆகிறார். அப்போ சினிமாவில் ஸ்ரீகாந்த், ரஜினிகாந்த், நளினிகாந்த், அந்த காந்த் விஜயராஜ்னா கிராமத்து பேராக இருக்குல்ல, அதனால தான். இப்போ சிவாஜி ராவ் கெய்க்வாட் இதுதான் ரஜினி பேர். ரஜினின்னு ஒரு சினிமா பேர் தேவைப்படுதில்ல, எல்லாமே அங்கே செயற்கையாக ஒரு அடையாளம் தேவைப்படுது. இந்த இளைஞனுக்கு ஒரு பொய்யான கிளாமரை கொடுக்க வேண்டியது இருக்குது, மேக்கப் போட வேண்டியதாக இருக்குது. அப்போது அது சினிமா என்பதே ஒரு மேக்கப் தான். மேக்கப்பு, நடிப்பு 2 தான். மக்கள் அதை உண்மை இப்போ நம்பிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். அதை
இயல்பாகவே செய்த மனிதன் எம்ஜிஆருக்கு அடுத்தபடி விஜயகாந்த் தான். அதனால தான் விஜயகாந்த் வந்து மிக எளிமையாக யார் வேணாலும் அணுக முடிஞ்சுது. பல டைரக்டர்களை உருவாக்கியிருக்கார். எங்கள் திரைப்பட கல்லூரியிலேருந்து வருகிற நிறைய இளைஞர்களை டைரக்டர் ஆகியிருக்கார். ஏறக்குறைய ஒரு 50 பேருக்கு மேலே விஜயகாந்த் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அதுதான் அவருடைய சினிமாவை தாண்டி அவர் உன்னிப்பாக பார்க்கப்பட்டது அரசியலுக்கு வந்த பிறகு தான். 2005 அரசியல். ஆமாம், அதாவது 2003-4 அதற்கான பயணம். ஆமாம். அதாவது நீங்கள் என்எல்சி ஏரியா, நீங்கள் சினிமா அதிகமாக விற்கிறத என்எல்சி ஏரியா தான். நீங்கள் இப்போ ராமதாஸ் ஏரியா, அது அங்கே இயற்கையாகவே வந்து எம்ஜிஆர் படம் ஓடும். எம்ஜிஆர் படத்துக்கு வந்து ரஜினி படம் ஓடும். ரஜினி படத்துக்கு அடுத்து விஜயகாந்த் படம். இப்போ வந்து விஜய் படம் ஓடுது. அதான் பொழுதுபோக்கோடு இருக்கணும். படம் இப்போ சினிமாவுக்கு போனால் இப்போ டைம் பாஸ் ஆகணும். அங்கே போய் சென்டிமெண்ட்டை பார்க்குறக்கோ அதெல்லாம் இன்றைக்கி சிவாஜியோடு போயிடும், கமலஹாசனோட போயிடும், இப்போ அஜித்தோடு போயிடும். ஆனால் சென்டிமெண்ட்டும் விஜயகாந்த் இருக்கும், பொழுதுபோக்கும் இருக்கும். கமல் கேரக்டர் இருக்கும், ரஜினி கேரக்டர் இருக்கும், எம்ஜிஆர் கேரக்டர் இருக்கும், சிவாஜி கேரக்டர் இருக்கும். கலவை விஜயகாந்த். அதனால தான் சினிமா வந்து ஒரு 100 ஆண்டு காலமாக ரெட்டையர் தான் இருந்தாங்க நீங்கள் பாகவதர் காலத்திலிருந்து. அப்போ அதே போல் எம்ஜிஆர் சிவாஜி. எம்ஜிஆர் படம் வந்து லோ கிளாஸ் பீப்புள் நிறைய பார்ப்பான். சிவாஜி படத்தை கிளாஸ் பீப்புள் தான் பார்ப்பான். தியேட்டரே வந்து நீங்கள் கிராமங்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் தான் எம்ஜிஆர் படம் ஓடும். சிவாஜி படம் நகரம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் ஓடும். அதே போல் ரஜினி கமல், அதே போல் அஜித் விஜய். இதுக்கு நடுவில் அஜித் விஜய் வர்றதுக்கு முந்தி கமல் ரஜினி. இதுக்கு நடுவில் 3ஆவதாக விஜயகாந்துடைய கேரக்டர் தேவைப்பட்டு. விஜய் கேரக்டர், அதாவது ரஜினி கேரக்டரும் பண்ணுவார், கமலஹாசன் கேரக்டரும் பண்ணுவார். சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும், பொழுதுபோக்காகவும் இருக்கும். இதுதான் அவருடைய திரையுலக வாழ்க்கை. திரையுலக வாழ்க்கையிலேருந்து அவர் அரசியலுக்கு வருகிற பொழுது அதே காமெடியாக வராது எதையுமே. அதாவது அரசியல் என்பது சினிமா துறையை போல் அந்த வில்லத்தனை முதல்ல ஒரு சினிமாவில் பயணிக்கிறது ஒரு வில்லனாக தான் பயணத்தை மேற்கொண்டார். அப்போ ஒரு ஹீரோ ஆனார். அந்த ஹீரோயிசமில் தானே அப்படியே அரசியலுக்கு வராரு. அந்த அரசியல் நகர்வுன்றது வந்து ஒரு காமெடியாக அவர் எடுக்கல, ஒரு ஆக்ரோஷமான முடிவை தானே எடுத்துகிட்டு உள்ளே வராரு. இல்லை. அதாவது அவர் அவருக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காக உள்ள வரேன் அப்படின்னு மக்களிடையே ஒரு பேசப்பட்டது. இல்லை அதெல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் 2002-3 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது தமிழ்நாடு முழுக்க. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் அதே பகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெற்ற அதே தொகுதியில் அதே பகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து உங்களுக்கு ஊராட்சி குழு உறுப்பினர், பேரூராட்சி, நகராட்சி, இந்த கவுன்சிலர்கள் பூரா சுயேட்சையாக ஜெயிக்கிறான் விஜயகாந்த் கட்சியில். எல்லாமே அவனுக்கு கட்சி தலைமையோட தொடர்பு இல்லை. கட்சி துவங்கத்துக்கு முன்னாடியே சுயேட்சை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், விஜயகாந்துக்கே தெரியாது, விஜயகாந்த் கவனத்துக்கே போகலை. என்ன நடக்குதுன்னா, அந்த என்எல்சி ஏரியா 1 இயர் பெல்ட் இருக்குல்ல, விஜயகாந்த் ஜெயிச்சார்ல ராமதாஸ் ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுகவுக்கு போட்டியாக உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் 500 ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடலாம். அதில் விஜயகாந்த் கொடியை காமிச்சிட்டு அவன் நின்று ஜெயிக்கிறான். அவனுக்கு திமுக காரன் அதிமுக காரங்கிட்டேருந்து தாக்குதலை தடுப்பதற்கு அந்த விஜயகாந்த் கொடி தான். விஜயகாந்த் படம் போட்ட விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர். இதுதான் இந்த நடவடிக்கையில் ஒரு 1500க்கு மேற்பட்ட கவுன்சிலர்கள் ஜெயிச்சிடலாம். அவன் தான் என்ன பண்ணுறான், அந்த வெற்றி சான்றிதழை எடுத்துகிட்டு சென்னை நோக்கி வர்றான். வந்து தலைவனை ஜெயிச்சிட்டம் பாரு, கல்யாண மண்டபம், அது கட்சி ஆஃபீஸ் இல்லை, அப்போ அது கல்யாண மண்டபம், திருமண மண்டபம். அங்கே வந்து இதெல்லாம் காமிக்கிறான். அப்போ அவர் பார்க்குறாரு, நம்ம பேரை சொல்லாமையே ஜெயிச்சிருக்கானுங்களே இவ்வளோ பேர், சாரியாக வர்றான்.
வண்டி வாகனம்னு வந்துட்டே இருக்கு. அந்த நேரத்தில் விஜயகாந்தோட கட்சி கொடி உபயோகப்பட்டது? இல்லை கட்சியே இல்லைங்க, ஆரம்பிக்கல. விஜயகாந்தோட பேர் மட்டும்தான். விஜயகாந்த் ரசிகர் மன்றம், விஜயகாந்த் ரசிகர் மன்றம், கட்சியெல்லாம் கிடையாது. தேமுதிகலாம் அப்புறம் பின்னாடி ஆரம்பிச்சது. அப்போ அவன் வருகிற பொழுது அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இவன் நம்ம பேரை சொல்லி அப்புறம் நீங்கள் ரஜினி அரசியலுக்கு வருவார்னு ஒரு பரபரப்பு இருந்தது 2000க்கு முன்பு. ரஜினி ரசிகர் மன்ற தலைவன் பூரா எம்எல்ஏ கனவுல இருந்தான். ஏன்னா ரஜினி போல பெரிய ரஜினி யாரும் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான் அவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனால், நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியாக மாறிச்சு. அதே பேட்டர்ன் தான் ரஜினிகாந்துட்டேன். ரஜினி ஆரம்பிக்கலை. அப்போது விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் ரஜினி அரசியல் ஈடுபடக்கூடாதுன்ட்டார், அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்ட்டார். அப்போ விஜயகாந்த் வந்து அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ ஜெயிக்கிறான். ஜெயிச்சா 1500 2000 பேர் வர்றான். 2000 பேர் பார்த்த பிறகு தான் அரசியல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உணர்வே அப்புறம் தான் வருது. அதுதான் நான் முதல்ல காமெடியாக கட்சி ஆரம்பிச்சது நான் சொல்ல வந்தேன். அப்புறம் தான் அவருக்கு ஒரு நம்ம இது ஒரு அரசியலாக பிடிப்பு ஏற்பட்டு, இது ஒரு அரசியலாக பண்ணால் என்ன. அப்புறம் தான் நான் 2004 கட்சி தேமுதிகன்னு கட்சியை வந்து பதிவு பண்ணுறாங்க. 2006 தேர்தல் நிற்கிது. நின்ன பிறகு 7% முதல் தேர்தலில் 7% ஆகி எம்எல்ஏ ஆகிறார் 2006ஆம் ஆண்டு. 2006-11 திமுக ஆட்சி, கருணாநிதி ஆட்சி. அப்போ தான் அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டு கருணாநிதி விஜயகாந்த் எப்படியாவது திமுக கூட கூட்டணி சேர்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் 8 கோடி ரூபா கொடுக்குறாரு. அதுக்கு ஒருத்தர் 2 கோடி தான். நீங்கள் மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஆர் பாலு. 8 கோடி கொடுத்து விஜயகாந்தனுடைய கட்டுப்பாடு கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க. விஜயகாந்துக்கும் கருணாநிதிக்கும் பெரிய சண்டை. அப்போ நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கருணாநிதிக்கு பிரம்மாண்ட விழா எடுக்கிறார். இப்படி தான் நடக்குது. நடந்த பிறகு நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறான், திமுக அதிமுகவுக்கு மாற்று விஜயகாந்த் மூன்றாவது அணி. தமிழில் அந்த பரபரப்பாக பேசப்பட்ட இல்லை மூன்றாவது அணி வந்து 2016 நான் சொல்வது 2006 6-11 கருணாநிதி ஆட்சி, திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் பிரதான எதிர்க்கட்சி யாருன்னா விஜயகாந்த் தான். ஜெயலலிதா பிரதான எதிர்க்கட்சி இல்லை. ஜெயலலிதா எங்கே போய் படுத்துருச்சு, கொடநாட்டில் போய் செட்டில் ஆயிடுச்சு அந்த அம்மா. 2006-11 திமுக ஆட்சி, கருணாநிதி முதலமைச்சர். ஈழ பிரச்சனையில் பரபரப்பு நடந்துகிட்ருக்கு. அப்போது பிரதான எதிர்க்கட்சியாக விஜயகாந்த் தான் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கார். அப்போ கருணாநிதி என்ன நினைக்கிறாரு, இந்த விஜயகாந்தை நம்மோட கூட்டணி சேர்த்து நம்ம கூட வச்சுக்கணும். இப்போ நமக்கு டெப்ரிசிட்டி 7% தான், 7 to 10% தான். 7 to 10% வந்ததுன்னா நம்ம தான் மீண்டும் முதலமைச்சர். அப்போ முதல்ல வந்து 2006-11 திமுக மைனாரிட்டி 85 சீட்டு தான் இருக்குது. காங்கிரஸ் ஆதரவில் தான் ஆட்சி அமைக்குது. இந்த மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆகணும்னா விஜயகாந்தை சேர்த்துக்கணும். விஜயகாந்த் என்ன சொல்கிறாரு, யாரோடு கூட்டணி கிடையாது, கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணி. இப்போ இருக்கிற கட்சியில் வந்து கட்சி துவங்கி, அதாவது கலைஞரும் சரி அண்ணா வழியில் வந்தவர், ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆர் வழியில் வந்தவங்க. ஆனால் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆர் கட்சி திமுகலேருந்து பிரிந்து வந்து கட்சி துவங்கும் போது அவரோட ஓட்டு வங்கியும் சரி, அதில் இவருக்கான சதவீதமும் சரி, விஜயகாந்தன சதவீதம் ஒரே மாதிரி இருந்தது. 8.5 யாருக்கு, விஜயகாந்துக்கு. இன்னொருத்தர் யார், எம்ஜிஆர் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் திமுகலேருந்து பிரிந்து வந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் சொல்கிறேன். அப்போ அதே பலமும் சரி, அந்த தேர்தலில் வாக்கு வங்கி அதிகமாக இருந்தது விஜயகாந்துக்கு தான். எங்கே ஒரு அரசியல் வழுக்கலை சந்திச்சது, எங்கே வழுக்கல் வருதுன்னா, என்னைக்கு ஒரு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரோ 2011 கூட்டணி வச்சு 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவராக வர்றார். 35 சீட்டு கொடுத்தாங்க. அங்கே தான் சறுக்க ஆரம்பிக்கிறார். விஜயகாந்த் எப்படி பார்க்குறான்னா, மக்களை கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு மாற்றாக பார்க்க ஆரம்பித்தான். முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதியானவர் யார், விஜயகாந்த்னு பார்க்க ஆரம்பித்தான். விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கணும்னு நினச்சான் தொண்டம் பூரா. இவர் ஜெயலலிதாவை அமர வைக்கணும், உட்கார வைக்கணும்னு நினச்சார். முடிஞ்சுதா, அங்கே தான் சர்க்கிள். ஏன்னா அது பின்னாடி அவர் யாருக்கு இருந்தார், இவர் நடத்தினாரா அந்த கூட்டணிக்கு இயல்பாக போய் ஜெயலலிதா கூட சேரணும்னு ஆசைப்பட்டாரா, இல்லை அவருக்கு பின்னாடி யாராவது ஒரு அழுத்தம் இருந்ததா? இல்லை, அவர் குடும்பம் தான், வேறு யார்.
அவருக்கு இன்னைக்கு இப்ராஹிம் ராவத்தெல்லாம் வெளியேறிட்டார். நல்ல ஆலோசகர், நல்ல நண்பன், ஆத்மார்த்த உயிர் அவர். வெளியேறிட்டார். வெளியேறிய பிறகு திருமணம் 91 திருமணம் நடந்து நீங்கள் அவரை சினிமா கினிமாலாம் வந்து ட்ராவல் பண்ணி கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அது பணம் காய்க்கிற மரமாக மாறிடுது. அப்போது ஜெயலலிதாட்ட கூட்டணி சேர்ந்தால் பல கோடி பணம் கிடைக்கும். வேறு என்ன, ஏன்னா ஜெயலலிதா எப்படி அதிகாரத்தை பிடிச்சிடும் 2011. அப்போ ஜெயலலிதாவோட கூட்டணி சேருவதற்கு பணம் கிடைக்கும், சேர்ந்த பிறகும் பணம் கிடைக்கும். இது யாருடைய திட்டம்? நீங்கள் மனைவி மைத்துனரோ, அதை விஜயகாந்தாலும் மீற முடியல. சரி, அதிமுகவோட கூட்டணி 35 சீட்டு கொடுக்குறாங்க, 350 கோடி ரூபா பணம் கொடுக்குறாங்க, அதில் 29 எம்எல்ஏ வருது. வந்த பிறகு இந்த 29 எம்எல்ஏ 35 மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அதிமுக ஆட்சியில் திராவிட இயக்கங்கள் செய்கிற தொழில் தான். பிடபிள்யூ, ஹைவேஸ் கான்ட்ராக்டர், ஒரு செம்மண் குவாரி, ஜல்லி குவாரி, மண்ணு குவாரி, இதெல்லாம் பல அரசியல்வாதி சம்பாதிக்கிறதுக்கான வழி. இது பூரா சசிகலாவும் ஜெயலலிதா அடைச்சிட்றாங்க. ஏன் அடைச்சிட்றாங்கன்னா 2016 இவங்க நமக்கு எதிரியாக வந்துடுவாங்க. 11 இப்போ 29 எம்எல்ஏ பிரதான எதிர்க்கட்சி அரசியல் வருது. இவங்க இப்படியே நமக்கு அடிமையாக இருக்கணும். இவங்களை பிரம்மாண்டமாக ஆக்குனா நமக்கு தொந்தரவாக மாறிடுவாங்க. அதனால் தேமுதிகவை அந்த அம்மா நீங்கள் அரசியல் அழுத்தம் கொடுத்து அடிமட்டத்தில் அந்த அம்மா வச்சுருக்கு. இது விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டையாக மாறுது. முதல்ல சசிகலா பிரேமலதா சண்டையாக தான் மாறுது. அப்புறம் விஜயகாந்த் ஜெயலலிதா சண்டையாக மாறுது. நீங்கள் அது சங்கரங்கோயில் இடைத்தேர்தல், சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் தேமுதிக கூட்டணியே வேண்டாம், நான் தனியாக நிற்கிறேங்குது. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் பொது தேர்தலில் கூட்டணி வச்சிங்கள, எங்கள் ஓட்டு உங்களுக்கு வந்ததுனால தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க. அது சரி, இப்போ வேண்டாம். ஏன் வேண்டான்னா, எங்களுக்கு எங்கள் வாக்கு தான் தேமுதிகவுக்கு 29 எம்எல்ஏவை கொடுத்துருக்கு, அதனால் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 96 பர்கூர் தேர்தல் தோற்று போயிட்டீங்களே, இப்போ அதிகாரம் இருக்குது, அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதிகாரம் இல்லைன்னா ஜெயிக்க முடியுமா? நீ பர்கூர் தேர்தலில் தோற்று போயிட்டீங்களே, அதிகாரம் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும்னு தர்க்கம் வருகிற பொழுது நீங்கள் விஜயகாந்தை நோக்கி நீங்கள் சிங்கானூர் எம்எல்ஏ சின்னசாமி பின்னாடி இருந்து கத்துறாரு. இந்த அம்மா கூட எதிர்த்து அரசியல் பண்ணுறியா? அந்த அளவுக்கு நீ பெரிய அரசியல்வாதி, அதிமுக வாக்குலினா நீ ஜெயிச்சே இருக்க முடியாத. சின்னசாமி அவங்க உட்காந்து குடிகார பையில் உட்காடுறாங்கிறாரு சட்டசபையில். அப்போ தான் நாங்கள் துருத்தி ஒன்று துளைக்காமல் விட மாட்டோம், தொலைச்சி. அதாவது அந்த நேரத்தில் வந்து அவங்க விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவை பார்த்து செய்யலை அந்த காட்சியை. சின்னசாமி இப்போ நான் பத்திரிகையார் மக்கள் மத்தியில் எப்படி நடந்தது தெரியாது. ஒரு ஆளுமை, ஜெயலலிதான்ற ஒரு பெரிய ஆளுமை வந்து விஜயகாந்த் நேரடியாக எதிர்த்தார். இல்லை நான் இப்போ அன்றைக்கி அசம்பிளியில் இருக்கேன். இந்த சின்னசாமியை கூப்பிட்டு நாங்கள் தொலைச்சோன்னு அப்படின்னார். அவரும் வெற்றிவேல் இறந்த வெற்றிவேல் 2 பேரும் தான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக விஜயகாந்த் திட்டுறாங்க. வெற்றிவேல் ஆர்கே நகர் எம்எல்ஏவாக இருந்தார் வெற்றிவேல், அவர் காங்கிரஸ் தான் வந்தவர். அப்போ இதுதான். அப்போது தேமுதிகவிலேருந்து 9 எம்எல்ஏக்கள் எங்கே போயிட்டான்? அதிமுக போயிட்டான். மாஃபா பாண்டியராஜெல்லாம் மறுபடியும் மந்திரி ஆகிறார். அருண் பாண்டியன், மைக்கேல் ராய், பல பேர் விஜயகாந்த் வலுவாக இருக்கும்போதே போயிடுது. அப்போது விஜயகாந்த் பலவீனம் அடைய ஆரம்பிக்கிறார். அவருடைய பலவீனம் எங்கே ஆரம்பிச்சுன்னா ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு 9 எம்எல்ஏவை 29 9 போனால் 20 தானே ஆச்சு. அதிமுக இதை திமுக வேடிக்கை பார்க்குது. 2 ஆடு சண்டை போடும்போது ஓனாய் வேடிக்கை பார்க்குற மாதிரி திமுக வேடிக்கை பார்க்குது. இதோட முடிஞ்சது, தேமுதிக வரலாறு முடிஞ்சது. இதுதான் விஜயகாந்த் சறுக்க ஆரம்பித்த இடமே. 2011 தேர்தலில் 11%, 2006 7.7%, 11%,
2011 கலைஞர் வீட்டுக்கு விஜயகாந்த் நேரடியாக வராரு, கூட்டணி பேசுகிறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வந்து பூங்கொத்து கொடுத்தது தான் பாக்கி. அவர் நேராக பாய்ஸ் கார்டன் நாங்கள் ரெடியாக எல்லாமே ரெடியாக இருக்கோம் இது இருக்கு. ஆனால் வந்துட்டார் என்னன்னா வண்டி போயஸ்க்கு திரும்பிடுச்சு. எதனால் அந்த திடீர் மாற்றம் ஏற்பட்டது அவருக்கு? ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் சாணக்கியச்சி. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. யாருக்கிட்ட? ஜெயலலிதாட்ட. கருணாநிதிக்கிட்ட விலையே இல்லை. கருணாநிதி பைய அவுக்க மாட்டார். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருமே நீங்கள் பணம் ஒரு பொருட்டல்ல. கருணாநிதிக்கு பணம் தான் பொருட்டு. விஜயகாந்த் மனைவிக்கு நீங்கள் விஜயகாந்த் மனைவியை பொறுத்த வரைக்கும் அரசியலே தெரியாத விஜயகாந்துடைய மனைவி. சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்து விஜயகாந்துடைய மனைவியானவர். அவர் அந்த அம்மாவுக்கு நீங்கள் அரசியலும் தெரியாது, பொருளாதாரமும் தெரியாது. பணம் யார் கொடுத்தா அந்த அம்மா வாங்கி வச்சுக்கும். அதனால் ஜெயலலிதாவோடு கூட்டு வைக்கணும்னு நீங்கள் ஜெயலலிதாவை நோக்கி நகர்த்தியது மனைவி மைத்துனர் தான். நீங்கள் 2011 தேர்தலில் திமுக கருணாநிதி காத்துட்ருக்காரு, ஜெயலலிதாவும் காத்துட்ருக்கு. 2 பேருக்குமான போட்டி. 2 பேருமே இல்லையா நான் தான் சிஎம் கேண்டிடேட்னா இன்னைக்கு 24 அவர் தான் சிஎம். தன்னித்தையே போட்டிட்டு நீங்கள் வைகோ கட்சி ஆரம்பித்தார், திமுகவிலேருந்து பிரிஞ்சார். திமுகவிலேருந்து பிரிஞ்ச பிறகு திமுக தொண்டை பூரா எப்படி பார்த்தான்? கருணாநிதி பின்னாடி அந்த நாற்காலி வைகோவுக்கும் பார்த்தான். இவர் என்ன பண்ணார்? முதல்ல அண்ணாதிமுக கூட்டணி வச்சார், அப்புறம் திமுக கூட்டணி வச்சு திமுக சேர்ந்துட்டார். திமுகவை எதிர்ப்பதற்காக தான் திமுக தொண்டை 9 மாவட்ட செயலர் உங்கள் பின்னாடி வந்தான். நீங்களே போய் திமுகவில் சேர்ந்து அவன் என்ன பண்ணுவான்? நான் முதல்ல இங்கே இருந்துருப்பேன், நீ ஏன் கூட்டிகிட்டு போய் திருப்பி எங்களை கொண்டு வந்து விட்டேன்னு அவன் அங்கேயே இருந்துக்கிட்டான். இப்போ விஜயகாந்த் நிலைமை அதே தான். இன்றைக்கி ஸ்டாலினை எதிர்த்து தான் வைகோ கட்சி ஆரம்பித்தார். இப்போ ஸ்டாலினை முதல்வராக்குவது தான் என்னுடைய நோக்கம், இலட்சியம் அப்படின்ட்டு மகனுக்கு ஒரு எம்பி சீட்டு துண்டை விரித்து கோபாலபுரத்தில் காத்து கிடக்கிறார். இதே நிலைமை தான் விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு வந்தது. 2016 தேர்தல். அடுத்த தேர்தல் 3வது கூட்டணி ஆரம்பிச்சு. இந்த 3வது கூட்டணியே ஜெயலலிதாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டணி. அந்த நேரத்தில் ஒரு திமுகவோட கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி வேறு நிலை மாறி இருக்கும். திமுகவோட கூட்டணி வச்சுருந்தா நீங்கள் விஜயகாந்த் யாரை கையை காமிக்கிறாரோ அவங்க தான் சிஎம் ஆக முடியும். இந்த சூழல் ஏற்பட்டு. ஆமாம், திமுக 100 சீட்டு ஜெயிக்கும், அதிமுக 100 சீட் ஜெயிக்கும். அடிஷனல் 34 சீட்டு இருக்குல்ல, 234 சீட்டு. அது அந்த இடத்துல தவறு இது நீங்கள் அதாவது இவருடைய அரசியல் ஆளுமை குறைய ஆரம்பித்து மனைவியும் மைத்துனருடைய அரசியல் ஒரு சாணைக்கத்தனம் இல்லாத அதுதான். திமுகவை அதிமுகவை எதிர்ப்பதற்காக தமிழக மக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆள் தான் விஜயகாந்த். இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கின ஒரு மனிதன் ஒரு பெட்டியில் அடப்பட்டிருக்காரு. நேற்று வந்து தேமுதிக அலுவலகத்தில் வந்து அவரோட உடல் வச்சுருந்தாங்க. மக்கள் லட்சம் மக்களால் தாக்கு பிடிக்குங்களா அரசால் கட்டுப்படுத்த முடியல. அதனால் காலையில் தீவுத்திடலில் வச்சுருக்காங்க பார்வைக்கு. மீண்டும் இங்கே அடக்கம் செய்ய தேமுதிக அலுவலகத்தில் வருவாங்க. ஆனால் இதில் மக்கள் ஒரு மக்கள் அரசாங்கத்திட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எம்ஜிஆர் பக்கத்தில் இடம் கொடுங்க, ஒரு கருப்பு வைரம் எங்களோட தங்கம் எம்ஜிஆர் பக்கத்தில் இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது சாத்தியமா? இல்லை, அது சாத்தியம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அது சித்தாந்தங்கள் வேறு, அதனுடைய ஏற்றத்தாழ்வு இறக்கம் அது வேறு. விஜயகாந்துக்கு தனி அடையாளம். நீங்கள் அதிமுக என்பது நீங்கள் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர். இவர் திராவிட இயக்க எதிர்ப்பாளர். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்க எதிர்ப்பாளர். திராவிட இயக்கத்துக்கு மாற்றாகத்தான் அரசியலுக்கே வர்றாரு. 2 பேரும் ஊழல். திமுக ஊழல், அதிமுக ஊழல். இந்த ஊழலை நான் காப்பாற்றுறேன், ஊழலில் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்கிறேன், அதுதான் அரசியல் பண்ணுறாரு. அப்போ திராவிட இயக்கங்களுடைய அடையாளம் தான் அங்கே. அண்ணா பின்னாடி கருணாநிதி, எம்ஜிஆர் பின்னாடி ஜெயலலிதா. இது பூரா திராவிட அடையாளம், இவர் திராவிட எதிர்ப்பு அடையாளம். அப்போ அது எப்படி சரியாக வரும்? பொது இடம் ஒதுக்கப்படுமா? பொது இடம் ஒதுக்குனா மணிமண்டபம் கட்டலாம். இவ்வளோ மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர், மாமனிதர்,
ஒரு பொது இடம் ஒதுக்க முடியுமா அரசாங்கத்தால்? இல்லை, அரசு அந்த கோரிக்கையை அவங்க கொடுக்கல. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தனால அரசு மரியாதை. நீங்கள் விஜயகாந்த் தரப்பில் இருந்து அந்த கோரிக்கை, மனைவி தரப்பில் அந்த கோரிக்கை வந்தாலும் அது பரிசீலிக்கப்படாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது இந்த விஜயகாந்துடைய வரலாறு என்பது தேமுதிகவோடு முடிஞ்சு போச்சு. அதனால் அது நீங்கள் அரசியலில் இன்றைக்கி உச்சம் தொட்டிருந்தால், இன்றைக்கி அவர் ஒரு 25 எம்எல்ஏ இருந்தால் இது பரிசீலிக்கப்படும், ஒரு 5 எம்பி இருந்தால் பரிசீலிக்கப்படும். கருணாநிதி இவ்வளோ பெரிய ஆளுமை, அவர் அங்கே அண்ணா சமாதி பின்னால் அடக்கம் பண்ணுவதற்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை திமுக நடத்த வேண்டியது இருந்தது. நீங்கள் மயிரலையில் அந்த சட்ட போராட்டம் நீங்கள் வெற்றி பெறலைன்னா எடப்பாடி சிஎம் அப்போ எங்கே கொண்டு பண்ணியிருப்பாங்க? கிண்டிக்கு போயிருப்பார் கருணாநிதி. கிண்டியில் தான் இடம் கொடுத்தாங்க. பிஜேபியும் கிண்டியில் அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு முடிவு பண்ணாங்க. எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்ததை கருணாநிதி கிண்டி கொண்டு போய் சொல்லித்தான். ஆனால் திமுக திராவிட இயக்கத்துக்கே உண்டான நீதியை விலைக்கு வாங்க முடியும். அதோட குழுவாடி ரமேஷ்னு ஒரு சீஃப் ஜட்ஜி என்ன ஆனார்னு தெரியல. அதாவது மெரினா கடற்கரை சுடுகாடு ஆகக்கூடாதுன்னு டிராபிக் ராமசாமி ஒரு வழக்கு போட்டிருந்தார், அது நிலுவையில் இருந்தது. ராமதாஸ் ஒரு வழக்கு போட்டிருந்தார், அது நிலுவையில் இருந்தது. பல வழக்குகள், பல எதிர்ப்புகள் இருந்தது. ஆமாம். அப்போது கருணாநிதி மரணம் நடந்தப்போ நாங்கள்லாம் போய் சீஃப் ஜட்ஜி வீட்டில் நிற்கிறோம், என்ன தீர்ப்பு வரப்போதோன்னு. டிராபிக் ராமசாமி கையெழுத்தை போட்டு வாபஸ் வாங்கிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிராபிக் ராமசாமி கையெழுத்தே போடலைங்கிறாரு எங்கே சீஃப் ஜட்ஜி வீட்டில். இப்போ நானும் டிராபிக் ராமசாமி கூட நிற்கிறேன், நான் கையெழுத்தே போடலை, என் வழக்கு யார் வாபஸ் வாங்கினா, நீதாயே போட, நான் போடலைங்கிறார். இப்படி பல திரைமறைவு வேலைகளை செஞ்சு தான் கருணாநிதிக்கு அங்கே இடம் பிடிக்க வேண்டியது இருந்தது. அதனால் விஜயகாந்தை பொறுத்தவரை விஜயகாந்துக்கு அடையாளம் நீங்கள் சினிமா ரசிகர்கள் அரசியல் கட்சியாக மாறி வந்து சேர்ந்த இடம் கோயம்பேடு தான். இவர் கோயம்பேட்டில் தான் 2 கம்யூனிஸ்டுகள், சிபிஐ சிபிஎம் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை தலைவராக பார்த்து 2 கம்யூனிஸ்டுகள் வந்து காத்து கிடந்த இடம் அந்த கோயம்பேடு தான். அதனால் அவருக்கு வரலாறு கோயம்பேடு திருமண மண்டபம் தான். அதனால் அதுதான் அவருக்கு ஆன சிறப்பு. இப்போ அங்கே ஒரு விஜயகாந்துக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டப்படுது. இனிமேல் வரும் காலங்கள் வந்து அதுக்கு கட்சி அலுவலகமாக செயல்படுமா, இல்லை விஜயகாந்தோட நினைவிடமாக செயல்படுமா? ரெண்டும் ஒன்று தானே. தேமுதிக அப்படின்னாலும் அது யாருடைய அடையாளம்? விஜயகாந்த் அடையாளம் தானே. விஜயகாந்த் வேறு, தேமுதிக வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். தேமுதிக அலுவலகமும் விஜயகாந்தோடைய நினைவு ரெண்டும் ஒன்று தான். அடையாளமே விஜயகாந்த் தானே. நீங்கள் விஜயகாந்த் சுயம்பு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது. திமுக அண்ணாதிமுக கேள்வி அதுக்குள்ளே என்னன்னா, இந்த அரசியல் வாழ்க்கை, தேமுதிகவோட அரசியல் வாழ்க்கை இப்படியே தொடர்ந்துட்டு இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை, அது வாய்ப்பு இல்லை. தேமுதிக இப்போ பிரேமலதாவை எனக்கு கேட்டால் இப்போ நிறைய பணம் கொடுத்து நிறைய பக்கம் சென்னையில் போஸ்டர் பார்க்குறேன். இந்த அறிவு எப்போ இருந்திருக்கணும்? நீங்கள் 29 எம்எல்ஏக்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற போது பிரேமலதாவுக்கு இந்த அறிவு இருந்திருக்கணும். எம்ஜிஆர் செத்தோடனே அதிமுக அழிஞ்சு போகல, ஜெயலலிதா இறந்தோடனே அதிமுக அழிஞ்சு போகல, அண்ணா இறந்தோடனே திமுக அழியலை, கருணாநிதி இறந்தோடனே திமுக அழியலை, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் விஜயகாந்த் மரணப்படுக்கைக்கு போகும்போது கட்சி மரணப்படுக்கைக்கு போச்சு. யார் காரணம்? மனைவி மச்சானும் தான். அவர் ஐசியூவில் படுக்கும்போது அது ஐசியூக்கு போயிடுச்சு. நீங்கள் 14%ன்னா 5 கோடி பேர் 6 கோடி பேர் ஓட்டு போடுறான். 6 கோடி பேர் 14%னா 75 லட்சம் பேர். 75 வாக்கு விஜயகாந்துக்காக கிடைச்ச வாக்கு தான், தனி மனிதனுக்காக கிடைச்ச வாக்கு தான். வேறு கொள்கை கத்திரிக்காய் அங்கே ஒன்றுமே இல்லை. கொள்கைனா தேமுதிகவுக்கு என்ன கொள்கைன்னு இது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. விஜயகாந்த் ஒரு நேர்மையான மனிதன், திரைப்படத்தில் ஒரு நல்ல மனிதன், சக தோழனுக்கு உதவக்கூடியவர், நேர்மையானவன், உண்மையானவன். திரைப்படத்தில் நடிப்பாரை தவிர நிஜ வாழ்க்கையில் நடிக்க மாட்டான். நிஜ வாழ்க்கையில் நிறைய நண்பர்களுக்கு உதவி, ஈழத்தமிழர்களுக்கு உதவி. கேப்டன் பிரபாகரன் படம், மகனுக்கு பேர் பிரபாகரன். இப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமான நிகழ்வு அல்ல, இது இயற்கையுடைய உந்துதல் தான். உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு படம். அதே போல் அவர் அந்த கேப்டன் பிரபாகரன் பல எதிர்ப்பு வரும்போது படம் எடுக்கிறார். அப்போ அவருக்கு அந்த ஈழ போராட்டத்தின் மீது வெற்றி படம். அப்போது தன்னுடைய மகனுக்கு அதே பேரை வைக்கிறார். அதே போல் அவருடைய
மிகப்பெரிய சரிவு இப்ராஹிம் ராவுத்தரை இழந்தது தான். அந்த நட்பை இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு முகமதியன். விஜயகாந்த் படம் எடுத்து நீங்கள் ரிலீஸ் ஆன முதல் நாள் நேராக எங்கே போயிடுவார்? திருப்பதி போய் மொட்டை அடிப்பாராம் ராவுத்தர். ராவுத்தர் என்னுடைய நண்பன் வெற்றி பெறணும், 100 நாள் படம். இப்போ இன்றைக்கெல்லாம் ஓடிடியில் ஒரே வாரத்தில் ஒரு 1000 கோடி சம்பாதிச்சிடறானுங்க. அன்றைக்கெல்லாம் தேட்டர் 100 நாள் ஓடும். 100 நாள் ஓடணும்னு வேண்டிட்டு போய் எங்கே திருப்பதியில் ஒவ்வொரு படம் வரும்போது மொட்டை அடிப்பாராம். அவர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஏன் மொட்டையோடு இருக்கீங்கன்னா, நான் திருப்பதியில் மொட்டை அடித்தேன், இந்த படம் வெற்றி படமாக அமையணும். இப்படி நண்பனுக்காக நீங்கள் தலையே கொடுத்தவர் கடைசியில் அந்த நட்பு பிரிக்கப்பட்டார். யாரால? விஜயகாந்த் குடும்பத்தால் தான். என்ன காரணம்? விஜயகாந்த் மேனேஜர் ராவுத்தர் தான், விஜயகாந்த் பட தயாரிப்பு ராவுத்தர் தான், விநியோகஸ்தகர் ராவுத்தர் தான், ப்ரொடியூசர் எல்லாமே ராவுத்தர் தான். விஜயகாந்த் என்ன நடக்குதுன்னே தெரியாது. எப்படி ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் சொல்ல முடியும்? நாடோடி பண்ண படம் எடுத்து பல கோடி கடனாகி போச்சு. எம்ஜிஆர் அடுத்த படத்தை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாராம். ஆரம் வீரப்பன் போய் எங்கே வேலையை விட்டு நான் ஊருக்கு போகிறேன்னாரு. ஏப்பா பல கோடி அப்போதைக்கெல்லாம் பல லட்சம் கடன் இருக்குது, இந்த படம் ஓடுனா மன்னன், ஓடலைனா நாடோடி மன்னன் படம். படம் ஓடுனா மன்னன், ஓடலைனா நாடோடி ஆயிரம். அவ்வளோ கடன் இருக்குது. நான் நீங்கள் உட்காந்து அடுத்த படத்துக்கு டிஸ்கஸ் பண்ண ஏன்னா ஐயோ இருக்கு, அவசரப்படாத, படம் ஜெயிக்கும். அதே போல் இப்ராஹிம் ராவுத்தர், எம்ஜிஆருக்கு ஆரம் வீரப்பன் மாதிரி ராவுத்தர் இல்லைன்னா விஜயகாந்த் இல்லை. விஜயராஜா 2 பேர் முதல் 2 படம் தோல்வி இல்லையா விஜய்? ஆமாம், எல்லாம் சினிமாக்காரங்க கூட அப்படி தான். படம் 2-3 படம் எடுத்த பிறகு தானே தொழில் கற்றுக்க முடியும். அதனால் ராவுத்தர் தான் மிகப்பெரிய உந்து சக்தி. இன்றைக்கு பல பிரபலங்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அரசியல் பிரமுகர்களும் சரி, சினிமா துறையும் சரி. முக்கியமாக இன்றைக்கி மக்களிடையே உற்றுநோக்கிற பார்க்குற ஒரு ஆளுமை வடிவேலு. இன்னும் வரலை. அவர் வர்றது நல்லதா? எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவர் 2 பேருக்குமான ஒரு முரண்பாடு, கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் கடைசி வரை விஜயகாந்தோட கடைசி காலத்துக்கு கூட எந்த விமர்சனமும் வடிவேல் மேலே வைக்கல. இல்லை, அது 2 பேருக்கும் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய இடைவெளி வந்துடுச்சு. அதனால தான் வடிவேலுடைய திரைத்துறையே முடங்கி போச்சு. ஏன்னா இந்த அம்மா ஜெயலலிதா கூட்டணியில் இருந்தார் 2011. அது பின்னாடி வடிவேலை எவனும் படத்தை புக் பண்ணவே இல்லை. இவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லை, அந்த வடிவேலோட வசனம் தான் விஜயகாந்தோட வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அதாவது தண்ணியில் மிதக்கிற கப்பல் போகிறது தான் கேப்டனு, தண்ணியிலே மிதக்கிற ஒரு கேப்டன் கிடையாது. தனிப்பட்ட மனிதனை இழிவாக ஒரு தாக்கிய சொல் அது இல்லை, அதெல்லாம் மக்கள் மறந்துட்டா. அது எல்லாம் தண்ணியில் இருக்கிறதா. நீங்கள் ஜெயலலிதா சொல்லிச்சா இல்லையா? குடிச்சிட்டு சட்டசபைக்கு வராருன்னு சொல்லிச்சு. பத்திரிகையாளர் அறையில் தான் நானும் அப்போ தான் கூட இருக்கேன். பாலு, நீ குடிச்சியா இல்லையா? கேஷுவலாக 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். அப்போ தான் நான் இப்போ விஜயகாந்த் இப்படி பார்த்து 1/2 மணி நேரம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி. அப்போது இவர் சட்டசபை குடிச்சிட்டு வராரு. அப்போ சொன்னார், ஏன் காசை போட்டு நான் குடிக்கிறேன்யா, இது யார் உன் காசையை போட்டு குடிக்கிறேன், ஜெயலலிதா எனக்கு ஊற்றி கொடுத்துதா? அப்போ அப்படியே சொன்னார் ஜெயலலிதா. எங்கே ஜெயலலிதா அங்கே இருக்குது அசம்பிளியில், சட்டசபை வளாகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் அறையில் சொன்னார், எனக்கு இந்த பக்கத்தில் இந்த அம்மா ஊற்றி கொடுத்துதான்னு கேட்டேன். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அரசியலுக்கு விஜயகாந்த் வந்த பிறகு வடிவேலு வீட்டை விஜயகாந்த் ரசிகர்கள் தாக்குறான். அதுதான் முரண்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. அது மிகப்பெரிய தவறு. அரசியலுக்கு வந்துட்டால், அதிகாரம் வந்துட்டால், நீங்கள் ஒரு சக கலைஞனை நீங்கள் தாக்குவது என்பது மன்னிக்கவே முடியாது. அதில் தான் புள்ள பூச்சியாக இருந்த வடிவேலு விஜயகாந்த் எதுக்க ஆரம்பித்தார். யாருக்கு சுயமரியாதை இருக்கா இல்லையா? எறும்பு நசுக்கிறீங்கன்னா அது கடிக்குமா இல்லையா? அதுக்கு பேரை சுள்ளெரும்பு, சுள்ளுன்னு கடிக்கும். எறும்பு, ஒரு மனிதனுக்கு ஒரு சுட்டு தண்ணி, எறும்புக்கு அது ஏரி, அந்த ஏரி உழுந்தா செத்து போயிடுறதில்ல. ஆனால் அந்த எறும்பு என்ன பண்ணும், நீங்கள் நசுக்கிறீங்கன்னா கடிக்கும். அப்போ எப்படி விஜயகாந்த் பெரிய எதிர்கட்சி தலைவர் 29 தொண்டர்களால் செய்யப்பட்ட காரியம் இல்லை. அப்போ அதை என்ன பண்ணியிருக்கணும்னா, விஜயகாந்த் அதில் பெருந்தன்மையாக வடிவேலோடு பேசியிருக்கணும். சண்டை பெருசாகி போச்சு. நீங்கள் பைபிளில் எந்த விமர்சனம் வைக்கல. இல்லை, அது பெரிய பிரச்சனையாகி போச்சு. அந்த நேரத்தில்
பைபிளில் சொல்லுவான், நீ எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு நீ உயர்த்தப்படுவா. இதுதான் பைபிள். அப்போ விஜயகாந்த் ஏன்டா என்னடா பிரச்சனை, அவன் என் நண்பன்டா. விஜயகாந்தோடைய பேர் அதில் மிகப்பெரிய டேமேஜ் ஆச்சு. அது செஞ்சிடக்கூடாது. அவன் கலைஞன், உன்னால் வளர்க்கப்பட்டவன், நீ அதை செஞ்சிடக்கூடாது. இல்லை, கடைசி காலகட்டத்தில் இப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னாடி வடிவேலு இயற்கையாகவே அவனுக்கு நடிக்கக்கூடிய திறமை இருக்குது, அவனை நடிக்க சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு ஒரு இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போய் பாருங்க போய் நடிக்க சொல்கிறது. நீங்கள் அவர் போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டார், அழகிரிக்கு நெருக்கம் போயிட்டார். ஏன்? அதிமுக விஜயகாந்த் கூட்டணி தன்னை ஏதாவது அரசியல் ரீதியாக பழி வாங்கினும் பயந்து தான் அவர் போய் எங்கே போய் சேர்ந்தார், திமுகவில் போய் சேர்ந்தார். சேராமல் திமுகவோட ஒன்றிட்டார். இவருடைய அரசியல் வாழ்க்கையும் போச்சு, அவருடைய திரைப்பட வாழ்க்கையும் போச்சு. இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும். எப்பவுமே பெரிய மனிதர்கள் தான் நீங்கள் பணிந்து போகணுமே தவிர, பெரிய மனிதர்கள் தான் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்க வேண்டுமே தவிர, பெரிய மனிதர்கள் தான் நீங்கள் மனிதாபிமானத்தோடு இறங்கி போகணுமே தவிர, நீங்கள் அவர்கள் பெரிய மனிதர்கள் என்று மனதளவில் நினைத்து விட்டால் அவன் பெரிய மனிதன், மனுஷனே அல்ல. நீங்கள் லெனின் ரஷ்யாவுடைய அதிபர். செயற்குழு பொதுக்குழு நடக்கும்போது நீங்கள் ஸ்கேவஞ்சிட்டு போய் கேட்பார், ஏப்பா உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, செயற்குழுவில் சொல்லி அரசு திட்டமாக்க வேண்டியது இருக்குது, கூட்டுறவங்கிட்ட பெருக்கிறவங்கிட்ட. அப்போது எவ்வளோ பெரிய மனிதன் லெனின்னா உலகமே நடுங்கிட்டு இருந்த காலம் அது. ரஷ்யா புரட்சி நடத்தி நீங்கள் கம்யூனிஸ்ட் அகிலம்னு சொன்னான், உலகம்னே சொன்னான். அவள் யார்கிட்ட போய் கேட்குறாரா? ஸ்கேவஞ்சர், குப்பை கூட்டுறவன், தெரு சுத்தம் பண்ணுறவன். அவன்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ பிரதான பிரச்சனை என்ன சொல்லு. அப்போது அவனுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறது மனிதாபிமானம். இப்போ கொரோனாவில் வேலை செஞ்சு போகிறான், எனக்கு கேட்ட எல்லா பக்கம் உண்ணாவிரத்துட்டே இருக்கான், சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். அது வரல. அப்போது விஜயகாந்த் இறங்கி போய் விஜயகாந்த வடிவேலை பேசி சமாதானம் பண்ணி அவனை நீங்கள் அச்சுறுத்தல் கூடாது. அச்சுறுத்துவான்னு தெரிஞ்சதுனால தான் 2011, 16, 5 வருஷம் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவை ஆட்சியது. இவர்களுக்கு பயந்து தான் வடிவேலுக்கு யாருமே பட வாய்ப்பே கொடுக்கல, அதோடு முடிஞ்சு போச்சு. இது வரலாற்றில் மிகப்பெரிய தவறு. பார்ப்போம் சார். இந்திய அரசுலையும் சரி, சினிமாவிலும் சரி, ஒரு மாமனிதரையும் ஒரு கருணை இழந்த தருணம். மக்கள் மிக துயரத்தில் இருக்காங்க. அவருடைய ஆன்மா சாந்திடைய வீத்தமிழ் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் வேண்டிக்கிறோம். உங்கள் நேரத்துக்கு வரதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.